எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருப்பாவை, ஆண்டாளுடைய திருப்பாவையில் 15வது பாடல். இந்த பாட்டில் மட்டும்தான் இந்த பாடலுக்கு உள்ளே இருக்கிற பொண்ணு பதில் சொல்கிற மாதிரியும், வெளியில் இருக்கிற பதில் சொல்கிற மாதிரியும், வெளியில் இருக்கிற கேள்வி கேட்குற மாதிரி, உள்ளே பொண்ணு பதில் சொல்கிற மாதிரி, இது மாதிரி குரூப்பும் வெளியிலேருந்து கேட்குறவாளுக்கும் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் வரும். பார்த்துங்க. எல்லே இளம் கிளியே இன்னமும் உறங்குதியோ, சில்லென்றழையேன் மின் நங்கை மீர், வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறியும். வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லே நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை. எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாடேலோ எம்பாவாய். பாட்டு இதில் பார்த்தீங்கன்னா, எல்லே இளங்கிளியே, இளங்கிளியன்றது ரொம்ப சின்ன பெண்ணேன்னு, அதாவது கொஞ்சி கூப்பிடுறது. எல்லே எல்லேன்றது ஏ பெண்ணேன்னு அர்த்தம். எல்லேன்றது பெண்ணுக்கு ஒரு அர்த்தம். பெண்ணுன்றது எல்ன்றது பெண்ணுன்னுவாங்க. எல்லே இளங்கிளியே சின்ன பொண்ணே, இன்னமும் உறங்குதியோ, செல்லமா சொல்ற எல்லே இளங்கிளியன், இன்னமும் உறங்குதியோ, இன்னுமா தூங்குற அப்படின்னு கேட்குற. சில்லன்று அழையன் மீன், சில்லுன்றது இந்த சில்வண்டுன்னு ஒன்று கத்தும், பயங்கர சவுண்டு வரும். அது சின்ன வண்டா இருக்கும், வண்டு சவுண்டா இருக்கும், பயங்கர சவுண்டா இருக்கும். அது மாதிரி சில்லன்று அழையன் மீன் ஒரு பயங்கரமா கத்துறோம். நாங்கள் வெளியில் நின்றுட்டு உன்னை கூப்பிடுறோம். நங்கை மீர், அதுக்கு அவ பதில் சொல்றான், இதை இவா கூப்பிட்றா கத்துறோம் அப்படின்றா. சில்லென்று அழையன் மீன் அவ சொல்றா, நங்கை மீர் பெண்களே போதருகின்றேன். போதருகின்றேன்றதை நீங்க கரெக்டா கருத்தை பிரிச்சு பாருங்க. அது சேர்த்துருக்கிறதுலாம் இருக்கு. போதற்கு வருகின்றேன்னு அர்த்தம். அது நம்ம காத்தியாயி நோம்புக்கு போறதுக்கு நானும் வரேன்னு அர்த்தம். போதற்கு வருகின்றேன். வல்லே உன் கட்டுரைகள், வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறியும். இது வெளியில் இருக்க குரூப் சொல்றா. வல்லே உன் கட்டுரைகள்னா உன்னோட வாயிலிருந்து நீ சொல்ற கொஞ்சம் சிறந்த நிறைய நன்னா பண்ணுவா போல இருக்கு. அதனால உன்னுடைய கட்டுரைகளும் வார்த்தையும் ரொம்ப பழமையானது, தொன்மையானது. பண்டே உன் வாயறியும், வல்லே உன் கட்டுரைகள் ரொம்ப திறமையான. உன்னுடைய பாடல்கள் நல்லா இருக்கும், உன்னுடைய நோன்பு போன்ற விதம் நல்லா இருக்கும். பண்டே வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், பண்டே மிக பழமையான சுலோகங்களெல்லாம் நீ சொல்லுவ அப்படின்றா. ஒல்லே நீ போதாய், ஒல்லேன்னா மாற்று, ஒல்லேன்னா மாத்தி, ஒல்லே நீ போதாய் மாற்றி போகாத. குரூப் சொல்றது அவளை பார்த்து. நீங்க வள்ளி அதை சொல்ற இல்லையா, வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். உடனே இந்த குரு கேர்ள் அந்த வெளியில இருந்து கூப்பிடுறா, என்ன சொல்ற, அந்த உள்ள இருக்க பொண்ணு என்ன சொல்ற, நான் இல்லை அது மாதிரி இல்லை, நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, நீ பெரிய ஆளு எழுந்து வான்னு கூப்பிட்ற, அதான் அதுக்கு அர்த்தம். உடனே அவன் என்ன சொல்றான் உள்ள இருந்து, நான் அதெல்லாம் கிடையாது, வள்ளிகள் நீங்களே நானே தான் ஆயிடுங்க, நான்லாம் கிடையாது, நீங்க தான் அந்த குரூப் எல்லாம் என்ன சிறந்த பாடல்கள்லாம் சொல்லி எல்லாம் பெருமாளை இது பண்ணி என்னன்னா பெருமாளை நோம்பு நோத்து கூப்பிடுவா நீங்க தான் அப்படின்னு அவ சொல்றான். வள்ளியர்கள் நீங்க தான் வலிமையானவர்கள், உங்களுக்கு தான் அது நிறைய தெரியும் அப்படின்ற. உடனே குரூப்ல என்ன சொல்ற, ஒல்லே நீ போதாய், நீ எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் போக மாட்டேன், உனக்கு என்ன வேறுடையை, உனக்கு வேற என்ன இருக்கு, உனக்கு பெருமாளை சேவிக்கிறத விட வேற என்ன இருக்கு அப்படின்றா. ஒல்லே நீ போதாய் உனக்கு என்ன வேறுடையை. உடனே அவ உள்ள இருந்து கேட்கிறா, எல்லாரும் போந்தாரோ, போந்தார் போந்தெண்ணிக்குள், எல்லாரும் போந்தாரோ, எல்லாரும் போயிட்டாங்களா அப்படின்னு அவ கேட்கிறா. வெளியில இருக்க குரூப் என்ன சொல்றா, போந்தார் போயிட்டா, போந்தெண்ணிக்குள், நீ போய் எல்லாரையும் எத்தனை பேர் போயிருக்கா என்னன்றது வேணா நீ எண்ணிக்கோ, எவ்வளோ பேர் போயிருக்கான்னு எண்ணிக்கோ, எல்லாரும் போயாச்சு. போந்தார்ன்றா. அவன் எல்லாரும் போயிட்டாளா, எழுந்து என்னை மட்டும் எழுப்பி எப்படி எல்லாரும் எழுந்து போயிட்டாளான்னு கேட்குறா. காத்தாலையிலேயே எப்பயுமே எழுந்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம், சின்ன பசங்கன்னு போது கேட்கவே வேண்டாம். அதுதான் அவன் சொல்கிறான், எல்லாரும் போந்தாரோ, எல்லாரும் போயிட்டாளா, எல்லாரும் எழுந்தாச்சா, எல்லாரும் போயிட்டான்றா இவா. அடுத்தது போந்தார் போந்தெண்ணிக்கோள், போயிட்டா வேணா போய் எண்ணிக்கோ எத்தனை பேர் இருக்கான்னு அப்படின்னு.
எங்க போயிருக்கான்றத சொல்ற பாருங்க. வல்லானை, வல்லான்றது வந்து திறமை மிக்க, வல்லானை கொன்றானை, வல்லானை கொன்றானை. அதாவது சாதாரண அரக்கர்களை கொல்ல, வலிமையான அரக்கர்கள், ராவணன் போன்ற அரக்கர்களை, கம்சன் போன்ற அரக்கர்களை, அந்த மாதிரி அந்த அவங்க ருக்மணியோடவும் அவன் அது மாதிரி நிறைய அரக்கர்களை வந்து எல்லா அரக்கர்களையும் இப்போ ரொம்ப கடுமையான அரக்கர்களை எல்லாம் கொண்டிருக்காரு இல்லையா, அதை சொல்லாதீங்க. வல்லானை வலிமையான அரக்கர்களை கொன்றானை, அவர்களெல்லாம் அழித்தவர்களை, மாற்றாரை மாற்றி அழிக்க. மாற்றானை தான் மாற்றாரைன்னா அந்த இடத்துல எதிரியை மாற்றி அழிக்க. எதிரியை உடனே மாற்றி அழிக்கின்றது வந்து வெற்றியை மட்டுமே கண்டவனை ஜெயித்து அழிக்கன்னு அர்த்தம். மாற்றிய மாற்றானை மாற்றழிக்க, மாற்றானை மாற்றழிக்க. அந்த வந்து அது மாதிரி அரக்கர்களை மாற்றி மாற்றி அழிக்கிறது. மாற்றானை மாற்ற முடியாதுன்னு, வல்லானை கொன்றானை மாற்றானை என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவனையெல்லாம் மாற்றழிக்க, அவனையெல்லாம் அழிச்ச வல்லானை வலிமையானவனை, மாயனை பல மாயங்களை செய்பவனை, அதான் பெருமாள். பாடையலோ, நம்மளாம் போய் பாடணும், எழுதுவா அப்படின்னு அவளை கூப்பிடுறான். ரொம்ப அருமையான பாட்டு இது. இந்த பாட்டை 4 தடவை படிச்சுட்டு அர்த்தத்தை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அது எப்படி குரூப் அவ சொல்கிறா, இவ சொல்கிறா, குரூப் சொல்கிறது, இந்த வெளியிலேருந்து பொண்ணு கூப்பிட்றா, உள்ளேருந்து பொண்ணு பதில் சொல்கிறா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பாட்டு. தேங்க்யூ. நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.